செந்தூர பூவே செந்தூர பூவே சில்லென்ற காற்றே. இந்த பாட்டில் இருந்து யாரு? கங்கை மரன். அந்த கங்கை மரன் தான் இந்த கோட்டுக்கு இந்த பாட்டை எழுதியிருக்கிறாரு. அந்த பாட்டுக்கு அவருக்கு தேசிய விருது கொடுத்தாங்க. அப்ப கண்ணதாசன் உயிரோடு இருக்கிறாரு. கண்ணதாசன் கங்கை மரனை பார்த்து கேட்கிறாரு, என்னையா செந்தூர பூவேன்னு எழுதியிருக்கு, இது வரைக்கும் நான் பயன்படுத்தினதே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஊமைய அந்த பூ எங்கேயா இருக்கு? கங்கை மரன் சொல்றாரு, அண்ணே அப்படி ஒரு பூவே இல்லை. கங்கை அமரன் பொறுத்த வரைக்குமே இன்னும் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. கரகாட்டக்காரர்கள் எழுதியிருக்காரு. அப்புறம் அந்த சிறு பொன்மணி அசையும் அந்த பாடல்கள் இல்லை, ரொம்ப கவித்துவமான பாடல்களும் எழுதியிருக்கிறாரு. அண்ணன் என்ன தம்பி என்னெல்லாம் அவர் தான் எழுதியிருக்கிறாரு. எல்லா கவித்துவமான பாடலும் எழுதியிருக்கிறாரு. குத்துப்பாட்டும் எழுதியிருக்கிறாரு. எல்லா தன்மையான பாடல்களும் அவர் எழுதியிருக்கிறார். அதிர்வு இருக்கக்கூடிய துள்ளல் இசைன்னு சொல்றது, அந்த குத்துப்பாட்டெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அது வந்து ஒரு துள்ளல் இசை, ஒரு நடனம் ஆடுறதுக்கான டான்ஸ் பண்ணுறது. விஜய்க்கு அது மாதிரி பாட்டு போட்டால் தானே நல்லா இருக்கும். அவங்க இப்போ காதலுக்கு மரியாதையில் வந்து என்னை தாலாட்ட வருவாளான்னு ஒரு மெலடி போட்டார் இளையராஜா. ஹிட்டாச்சில் அது. அப்பயும் அவர் டான்ஸ் ஆடிட்டு தான் இருந்தாரு. ஆரி செல்வராஜ், ரஞ்சித், வெற்றிமாறன் இவங்க கூடலாம் சேர்றதை விட அட்லி மாதிரி, வெங்கட் பிரபு மாதிரி ஆட்கள் கூட சேர்றது விஜய் சேஃப்னு நினைக்கிறேன். சேர்றதுல என்ன ப்ளஸ் இருக்குன்னா, அலட்டிக்காம நம்ம சம்பளம் வாங்கிட்டு அழகா வெளியே வந்துடலாம், படமும் ஓடிடும். இது அப்படி இல்லையே. நீங்க தங்கலான்ல கொண்டு போய் விஜய் ஒட்டியன்னா என்ன ஆகும் நிலைமை? போய் வந்து தங்க சுரங்கத்துக்குள்ள போய் 15 நாள் அட்டை தூசி முடிச்சு போய் ஒரு மாதிரி உருவ மாற்றத்தோட வந்து கத்த முடியாதுல்ல. அதுக்காக தான் பாலாட்ட போறதில்ல, ரஞ்சித்துக்கு போறதில்ல. நீங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து ட்ரெண்டிங் மாறிக்கிட்டே இருக்குல்ல. அந்த ட்ரெண்ட் செட்டர்ஸோட வந்து விஜய் படம் பண்ணதே கிடையாது. அன்னைக்கு கமர்ஷியலா யாரு வந்து முன்னணியில இருக்கிறாங்க, யாருக்கு வசூலை குவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அவங்களோட தான் ஒரு ஓட்டு வெற்றியை வந்து அவங்களுக்கு ஒரு சவாலான ஒரு விஷயமாக இருக்கு. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், சினிமா விமர்சகர் ராஜா கம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த கோட் படம் அறிவித்ததுலேருந்தே எல்லாருக்கும் இருந்த ஒரு சந்தேகம் வந்து, இந்த படத்தில் யுவன் சங்கர் ராஜாவுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்கோப் இருக்கும், மங்காத்தாக்கு எப்படி நல்ல மியூசிக் போட்டாரோ அதே மாதிரி விஜய்க்கும் போடுவார் அப்படின்ற ஒரு செய்தி இருந்தது. ஆனால் அது கூடவே என்ன ஒரு செய்தி இருந்ததுன்னா, கண்டிப்பாக யுவன் சங்கர் ராஜாவால் விஜயனுடைய படத்தை ஹேண்டில் பண்ண முடியாது, அவர் நல்ல பாட்டு தரமாட்டார் அப்படின்ற குற்றச்சாட்டுமே இருந்தது. முதல் பாடல் வந்ததுலேருந்தே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு சார். இப்போ சில தினங்களுக்கு முன்பு அந்த ஒரு பாடல் வந்து இன்னுமே ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் அந்த பாடலை வந்து கங்கை அமரன் எழுதியதாக சொல்லப்படுகிறது. அந்த பாட்டு அதில் அந்த டிஏஜிங்கில் வந்து அந்த விஎஃப்எக்ஸ்லையுமே பல பிரச்சனைகள் இருக்குது. எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ இந்த ஒரு எரா இருக்குல்ல, இப்போ இளையராஜா எரா, ஏஆர் ரகுமான், அப்புறம் இந்த அனிருத், இது மாதிரி போயிட்டு இருக்க நேரத்தில் இப்போது விஜய் வந்து கண்டிப்பாக அனிருத் கூட சேர்ந்தா மட்டும்தான் வெற்றி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்களே, இது எப்படி சார் பார்க்குறீங்க? எந்த இசையமைப்பாளருமே ஒரு பாட்டை ஃப்ளாப் ஆக்கிடணும் எப்படியாதுன்னு யாருமே ஒர்க் பண்ண மாட்டாங்க. மங்காத்தாவுக்கு இருந்த போது அவருக்கு சொல்லப்பட்ட சிச்சுவேஷன், அவருக்கு என்ன மூடில் அவர் ஒர்க் பண்ணார் அப்படிங்கிறதுக்காக ஒரு டியூன் வரும். நடுவில் கொஞ்ச நாள் ரஹ்மான் மியூசிக் வந்து ரொம்ப பின்னடைவாயிடுச்சு அப்படின்னு ஒரு பொருளியை கிளப்பி விட்டாங்க. ஒரு இசைக்கலைஞன் வந்து பரிசோதனை முயற்சிகளாக பல விஷயங்களை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு ஒன்று செட் ஆகாமல் போயிடும். அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒட்டகத்தை கட்டிக்க மாதிரி ஒரு பாட்டை வந்து இன்னைக்கு போட மாட்டார். அவர் இன்னைக்கு அவர் நெஞ்சமே நெஞ்சமே மாதிரி ஒரு பாட்டு போடுவார். அப்போ இந்த கால சுழற்சியில் அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும், ஆனால் ஆடியன்ஸுக்கு மெச்சூரிட்டி வராது. இந்த வித்தியாசம். ரகுமானுடைய அவருடைய அந்த பரிணாம வளர்ச்சிக்கு ஆடியன்ஸும் இருக்க மாட்டான். ஆனால் ஒரு புது செட் ஆஃப் ஆடியன்ஸ் உருவாயிடுறாங்களா சார்? இப்போ அனிருத் பாட்டை கொண்டாடுறதுக்கு இந்த 2K கிட்ஸ் அது மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் உருவாயிடுங்க. அதிர்வு இருக்கக்கூடிய துள்ளல் இசைன்னு சொல்கிறது, அந்த குத்துப்பாட்டெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து ஒரு துள்ளல் இசை, ஒரு நடனம் ஆடுறதுக்கான, ஒரு டான்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. விஜய்க்கு அது மாதிரி பாட்டு போட்டால் தானே நல்லாயிருக்கும். அவங்க இப்போ காதலுக்கு மரியாதையில் வந்து என்னை தாலாட்ட வருவாளான்னு ஒரு மெலடி போட்டார் இளையராஜா. ஹிட்டாச்சில் அது. அப்பயும் அவர் டான்ஸ் ஆடிட்டு தான் இருந்தார். தொட்ட மட்ட நட்டு மேலே முட்டை போறட்டா, தொட்டுக்குள்ள சிக்கன் தரட்டா அப்படின்னு ஒரு பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருந்தப்ப அதுக்கு பின்னாடி வந்த படம் தான் இந்த படம்லாம். அப்போ ஒரு கலைஞனுக்கு வந்து நீங்கள் ஒன்று எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் அதே எதிர்பார்ப்புக்குரிய பாடலா அப்படின்னு இதை கேட்கும்போது அந்த பாடல் வந்து ஒரு நல்ல பாட்டு, அது ஆவரேஜான ஒரு பாட்டு. இவங்க எதிர்பார்க்கறது என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஷேர் ஆட்டோவில் போகும்போது ஷேர் ஆட்டோவுடைய இறைச்சலை தூக்கி சாப்பிட்ற மாதிரி இன்னொரு இறைச்சலான பாட்டை வந்து அவன் வந்து டிரைவர் போட்டு விடுவாங்க சில பேர். அவனுக்கு என்னென்னா, அந்த இடத்த கடந்து போகிறதுக்கு ஒரு பாட்டு கேட்குறான், அவ்வளோதான். அவன் மெலடி கேட்க மாட்டான். வேகமாக வண்டி ஓட்டும் போது அவன் சோர்வடையாமல் இருக்கிறதுக்கு ஒட்டுமொத்த வாகனத்தினுடைய ஹாரன் சத்தத்தை எல்லாம் தாண்டின ஒரு பாட்டை போட்டு சில பேர் போகிறான். அது அவனுடைய ரசனை, அவனுடைய தேர்வு.
அதுக்காக அவன்கிட்ட போய் நீ வந்து ஒரு மென்மையான பாட்டை கேட்கக்கூடாதா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ ஒவ்வொருத்தருக்கு வேறு வேறு ரசனைகள் இருக்கிறது. இப்போ செந்தூர பூவேன்னு ஒரு பாட்டு இருக்குது அந்த காலத்தில். 16 வயது நிலையில் ஸ்ரீதேவிக்கான பாட்டா, செந்தூர பூவே செந்தூர பூவே சில்லென்ற காற்றே. இந்த பாட்டில் இருந்தது யாரு? கங்கை அமரன். அந்த கங்கை அமரன் தான் இந்த கோட்டுக்கு இந்த பாட்டை எழுதினார். அந்த பாட்டுக்கு அவருக்கு தேசிய விருது கொடுத்தாங்க. அப்ப கண்ணதாசன் உயிரோடு இருக்கிறாரு. கண்ணதாசன் கங்கை அமரனை பார்த்து கேட்கிறாரு, என்னையா செந்தூர பூவேன்னு எழுதியிருக்கு, இது வரைக்கும் நான் பயன்படுத்தினதே இல்லை அந்த மாதிரி ஒரு ஊமையை, அந்த பூ எங்கேயா இருக்கு அப்படின்னு கேட்குறாரு கண்ணதாசன். கங்கை அமரன் சொல்றாரு, அண்ணே அப்படி ஒரு பூவே இல்லைண்ணே, நானா போட்டேன் கற்பனையில் அப்படிங்கிறாரு. வெரி குட் அப்படின்னு பாராட்டுறாரு கண்ணதாசன். கண்ணதாசன் அவரை மட்டும் பாராட்டல, அப்போ டி ராஜேந்தர் கூட பாராட்டியிருக்காரு. இது குழந்தை பாடும் தாலாட்டெலாம் எழுத முடியாது யாரும், வித்தியாசமான கற்பனையாக இருக்குது அப்படின்னு டி ராஜேந்தருடைய பாடலை கூட ஒரு பாராட்டி இருக்கிறார். கங்கை அமரன் பொறுத்த வரைக்குமே இன்னும் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. கரகாட்டக்காரர்கள் எழுதியிருக்காரு. அப்புறம் அந்த சிறு பொன்மணி அசையும் அந்த பாடல் எல்லாமே இல்லை, ரொம்ப கவித்துவமான பாடல்களும் எழுதியிருக்கிறாரு. அண்ணன் என்ன தம்பி என்னெல்லாம் அவர் தான் எழுதியிருக்கிறாரு. எல்லா கவித்துவமான பாடலும் எழுதியிருக்கிறாரு. ஊர் விட்டு ஊர் வந்து காதல் எழுதியிருக்கிறாரு. குத்துப்பாட்டும் எழுதியிருக்கிறாரு. எல்லா தன்மையான பாடல்களும் அவர் எழுதியிருக்கிறாரு. வைரமுத்து வந்து சேர்ற வரைக்குமே இளையராஜாட்ட வந்து ரொம்ப முக்கியமான பாடல்கள் எல்லாவற்றையுமே ஏறத்தாழ கங்கை அமரன் தான் எழுதியிருக்கிறாரு. அதுக்கு பின்னாடி தான் வாலி மற்றவர்கள்லாம் வந்து எழுதியிருக்கிறாங்க. இப்போ இந்த பாட்டை கங்கை அமரன் எழுதியிருக்கிறத எப்படி சார் பாருங்க? அதாவது அவர் ஆங்கிலத்தில் பாட்டு எழுதுவாருங்கிறத நான் நம்பலை. அவருக்கு ஆங்கிலம் தெரியாதுன்னு அர்த்தத்தில் சொல்லலை. நான் ஆங்கில வரிகளை எழுதக்கூடிய மனம் கொண்டவர் கிடையாது கங்கை அமரன். கங்கை அமரன்ட்ட வந்து நமக்கு அவருடைய அரசியலா அல்லது அவருடைய வேறு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் நமக்கு விமர்சனம் இருக்கலாம். ஆனால் பாடலாசிரியனாக வந்து நம்ம கங்கை அமரனை வந்து போற்றக்கூடிய, அது ஒரு இயக்குனராக, திரைக்கலைஞராக இசையில் வெற்றி பெற்றிருக்காரு, பாடலில் வெற்றி பெற்றிருக்காரு, இயக்குனராக வெற்றி பெற்றிருக்காரு. அவர் ஒரு வெற்றிகரமான இசைக்கலைஞராகவும் இருந்திருக்கிறார். நல்லா பாடக்கூடியவர். அவர் இந்த மாதிரி எழுத மாட்டார். அதனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, டம்மி லிரிக்குங்கிற பேரில் வெங்கட் பிரபுவே கொஞ்சம் வரியை போட்டு, பொயட்டு தனுஷு மாதிரியோ, பிரேம்ஜி இருக்காரு, பிரேம்ஜி, சிவகார்த்திகேயன் எல்லாம் ஒரு புதிய பாடலாசிரியர்கள். கண்ணதாசன், வைரமுத்து, வாலிலாம் போய் இப்போ சிவகார்த்திகேயன், தனுஷு இதெல்லாம் புதிய பாடலாசிரியர்களாக வந்து அவதாரம் எடுத்து நமக்கு வந்து இருக்கக்கூடிய தமிழ் தாகத்தை தணிக்கிறதுக்காக வேண்டி நம்ம காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. கொடூரமான பாட்டெலாம் வர்றதுக்கு காரணமே முக்கியமான ஆளுங்க இவங்க தான். அவங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்குங்கிறதுக்காக நீங்கள் பாட்டு பாடுறீங்க. நாங்கள் எங்கே காசு கொடுத்தா நாங்கள் படம் பார்க்குறோம். ஆடியன்ஸ் வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயாக படம் பார்க்கல. சிவகார்த்திகேயன் படத்தையோ விஜய் படத்தையோ யார் படத்தையும் நம்ம வந்து ஃப்ரீயாக பார்க்கல. நம்ம நெட்டு ரீசார்ஜ் பண்ணால் தான் நீங்கள் யூடியூப்பில் கூட பார்க்க முடியும். எல்லாமே கட்டணம் செலுத்தி தான் பார்க்குறோம். இப்படி ஆடியன்ஸ் மேலே இப்படி ஒரு வன்முறையை பிரயோகப்படுத்துகிறாங்க. இவங்களே பாட்டு எழுதி இவங்களே பாடி. அப்போ ஸ்ரீராம் எதுக்கு இருக்கிறாரு? எதுக்கு மற்ற பாடகர்கள்லாம் ஸ்ரேயா கோஷல் எதுக்கு இருக்காங்க? மற்ற பாடகர்கள்லாம் எதுக்கு இருக்காங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. யுவன் வந்து கோட்டில் நல்லா தான் பாடியிருக்கிறாரு. 1-2 ஆங்கில வார்த்தை கலப்ப வேணால் வந்து இயக்குனர்கள் வந்து அவங்களே உதவி இயக்குனரோ கொஞ்சம் ஃபுல் பண்ணியிருப்பாங்க. கங்கை அமரன் பாட்டு தான், அதில் ஒன்றும் நமக்கு சந்தேகம் கிடையாது. அவங்களே ஒத்துக்கிட்ட முன்னாடி நம்ம ஏன் அதை மறுக்க போகிறோம்? இந்த பாட்டு கொஞ்சம் சுமாராக இருக்குன்னு ஆடியன்ஸ் கருதுறான். ஆனால் அது மோசமான பாடல் கிடையாது. நிச்சயமாக வந்து அந்த பாட்டோட சிச்சுவேஷனுக்குன்னு ஒன்று இருக்கும்ல. நீங்கள் அவர் என்ன சூழலில் வந்து அந்த பாட்டை வந்து அவர் பாடுறாருன்னு நமக்கு ஒன்று இருக்கும். இப்போ ஒருத்தர் மன அழுத்தம் தாங்காமல் ஒரு பிரச்சனையில் இருக்கிறாரு, சோகத்தில் இருக்கிறாரு, அதை மறக்கிறதுக்காக ஒருத்தர் போய் பாரில் போய் தண்ணி அடிக்கிறார். பாட்டு பாடுறோன்னா சோகம் கலந்த நடனத்தை தான் அவங்க தருவாங்க. இப்போ சிச்சுவேஷன்லேயே சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷத்துக்காக ஆடுறதுக்கும் இப்போ சாவுக்கு முன்னாடி ஆடுறான்ல அந்த ஆட்டம் வந்து சந்தோஷ நடனத்தில் சேராதுல. அதுவும் அது ஆட்டத்தில் தானே சேரும், அது நடனத்தில் தானே சேரும். அப்பையும் பறை அடிக்கிறான்ல, அந்த இசை வந்து மகிழ்ச்சி வெளிப்படுத்துகிற இசையா? துயரத்தை வெளியேற்றுவதற்கான இசை தானே அந்த இடத்துல. அது துயரத்தை மறப்பதற்கான ஆட்டம் தானே அது. அப்படியும் எடுத்துக்கலாம்ல. நீங்கள் எல்லாவற்றையுமே கதை என்ன சூழலுக்காக வந்து அது அந்த டியூன் போடப்பட்டுச்சு, என்ன சூழ்நிலைக்காக வந்து அந்த ஆங்கில வார்த்தைகள் எழுதப்பட்டுச்சு அப்படிங்கிறதுலாம் அந்த கதை தான் தீர்மானிக்கும். இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது சார், இது ஒரு காமெடியான விஷயந்தான், ஆனால் இட் மேக் சென்ஸ். என்னென்னா, அஜித் வந்து யுவன் சங்கர் ராஜா, பிரேம்ஜி, வெங்கட் பிரபு இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம ஆள் ஒருத்தன் அவன் இடத்துக்குள்ளே போயிட்டு அவனுக்கு அந்த வட சென்னையில் ஒன்று வரல, அவன் பிளாக்குள்ளே நம்ம ஆள் ஒருத்தன் போனோம்டா அப்படின்ற மாதிரி இவங்கெல்லாம் பிளான் பண்ணி வெங்கட் பிரபு இந்த டீம் போயிட்டு விஜயனுடைய மார்க்கெட்டை வந்து கம்மி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ட்ரோல்ஸ்லாம் போடுறாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இது ரசிகர்களோட மனநலது. ரசிகர்கள் அப்படி நினைக்கிறான். அதாவது ரசிகனோட மைண்ட் செட்டில் இருந்து அவன் அஜித்தை சிந்திக்கிறான். அப்படி தான் பார்க்கணும். அதை
யுவன் சங்கர் ராஜாவை பற்றி யோசிக்கணும். அப்படி தான் பார்க்கணும். முதல் முறையாக வந்து விஜய் வச்சு படம் பண்ண ஒரு இயக்குனர் தொடர்ந்து 2 ஹிட்டு கொடுக்குறாரு. சிவகாசி, திருப்பாச்சி மாதிரி படங்கள் ஹிட் ஆகுது. அஜித் கூப்பிட்டு அவரை படம் கொடுக்குறாருல, விஜய் படத்தை இயக்கணும் அப்படின்னு அவங்க பார்க்க மாட்டாங்க. சரி, அவருக்கு ஒரு நல்ல படம் கொடுத்துருக்காரு, நமக்கு ஒன்று கொடுப்பாரு அப்படின்னு ஒரு படம் இவங்க ஒன்று ட்ரை பண்ணுறாங்க. அப்போ எப்போவுமே கலைஞர்களாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, போட்டி இருக்கும். நிச்சயமாக அவர் படத்தை விட என் படத்தில் ஒரு நல்ல பாட்டு இருக்கணுங்கிற போட்டி இருக்கும். எதிரியாக கருத வேண்டிய அவசியம் கிடையாது. எப்போவுமே 2 துருவங்கள்னு ஒன்று வந்து எம்ஜிஆர் சிவாஜி, கமலஹாசன் ரஜினிகாந்த், சிம்பு தனுஷ், சிவகார்த்திகேயன் வந்து விஜய் சேதுபதி, அப்படி ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்கல்ல, அதை யார் உருவாக்குறான்? ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. எம்ஜிஆர் உருவாக்குனாரா? எனக்கு போட்டி வந்து சிவாஜி. இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆரையும் சிவாஜி ஒப்பிடவே கூடாது. சிவாஜியோட நடிப்பில் எம்ஜிஆர் பாதியே பெற மாட்டார், 50% பெற மாட்டார். அவர் பெரிய தலைவராக இருக்கலாம், அல்லது அவர் பெரிய முதலமைச்சராலாம் இருந்திருக்கலாம். நடிகனா சிவாஜியோட பக்கத்துலேயே வர முடியாது. சிவாஜி பக்கத்தில் கொஞ்சம் வரக்கூடிய ஆள் யாருன்னா எம்ஆர் ராதா வரலாம், சந்திரபாபுலாம் வரலாம், கொஞ்சம் வரலாம். எம்ஜிஆர் வரவே முடியாது. இது ஒரு கமர்ஷியலுக்காக சொல்கிறான். அப்படி காம்படிஷன் வந்து அப்படி சொல்கிறான். எம்ஜிஆர் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் நல்லா நடிச்சிருக்காரு. அவரோட நம்ம நடிகரில் கலைஞர்கள்ங்கிற அர்த்தத்தில் சொல்லலை. இவரோட ஒப்பிட முடியாது அவரை. அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் எடுத்துக்கிட்ட ரிஸ்க் இருக்குல்ல, தொடக்க காலத்தில் மிகச்சிறந்த கதை படங்களில் மட்டுமே, முள்ளு மலர் மாதிரி படங்களில் மட்டும்தான் ரஜினிகாந்த் நடிச்சுக்கிட்டே இருந்தார். கமலஹாசன் வந்து தொடங்கும் போது பயங்கர ரொமான்ஸாக தொடங்குறாப்புல. மன்மத லீல மாதிரி படங்களில் காதல் கதாநாயகன், பிளே பாய் இப்படி தான் நடிச்சிட்டு இருக்காரு. பின்னாடி வந்து அவருடைய ரோல் என்னவா மாறுது? ராஜபார்வை, மகாநதி, அன்பே சிவம், வேற தன்மைக்கு போகுதுல, அபூர்வ சகோதரி. இப்போ இவரோட அவரை ஒப்பிடுறதா அப்படின்னு பார்த்தா இவர் முழுக்க மசாலா படங்களுக்குள்ளே போயிட்டார். முரட்டு காலையில் தொடங்கி ரஜினிகாந்தின் பாதை வந்து முழுக்க வந்து வணிக பாதை ஆயிடுச்சு. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடிகர்களுக்குன்னு வேறு வேறு பாதைகள் இருக்குது. இப்போ விஜய் எடுத்துக்கோங்க. விஜய் வந்து அஜித் பண்ண டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ் பண்ணலை. நான் ஒரு சார்புக்காக பேசலை. விஜய் வந்து அஜித் வந்து ரொம்ப வித்தியாசமான கேரக்டர்கள்லாம் நிறையா பண்ணியிருக்கிறாரு. அதெல்லாம் இவர் பண்ணவே இல்லை. ஒரு திருநங்கை மாதிரி அந்த இது மாதிரியான நடனம் அதெல்லாம் நடிச்சிருக்காரு படத்தில். வரலாறு மாதிரி படங்கள், வேறு சில வித்தியாசமான விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணியிருக்காரு அவர். இவர் அப்படி ட்ரை பண்ணவே இல்லை. இவர் ஹேர் கட் பண்ணதே ரொம்ப கம்மியாக இருக்குது. கட்டப் சேஞ்ச் பண்ணுறதே அவர் கிடையாது. துப்பாக்கிலேருந்து கோட் சூட்லேயே தான் நடிச்சிருக்காரு. ஒரே மாதிரி நடிச்சிட்டே இருக்காப்புல. அப்புறம் நீங்கள் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல கதை படங்களில் விஜய் நடிச்சிருக்கிறாரு. பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதை, அந்த மாதிரி படங்கள்ல இருந்தால் வர்றாரு. அப்போது ஒரு லவ் டுடே இருந்துச்சு. இந்த ஜெனரேஷன் 2K கிட்ஸ்க்கு தெரியாது. அப்போது ஒரு லவ் டுடே இருந்துச்சு. ரகுவரன் நடித்த படம் ஒன்று இருந்துச்சு. அந்த மாதிரி படங்களில் கதை படங்களில் நடித்து இவர் என்ன பண்ணிட்டாரு, ஆக்ஷன் ஹீரோவாக ஆனதுக்கு பின்னாடி ஒரே பேட்டர்ன் தான். எல்லா படத்துலையுமே அடிச்சு துவச்சி தூக்கி போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கிறாரு, டான்ஸ் ஆடிக்கிட்டு தான் இருக்கிறார். அப்புறம் சிறந்த இயக்குனர்கள்லாம் இருக்காங்கல்ல, தமிழில் வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்க இயக்குனர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள உடனே கூப்பிட்டு ரஜினிகாந்த் கதை கேட்குறாருல. இப்போ மாரி செல்வராஜை கூப்பிட்டு ரஜினிகாந்த் கதை கேட்குறாரு. மாரி செல்வராஜ் வந்து ரஜினிகாந்த் புகழ் பெற்று சூப்பர் ஸ்டார் ஆனதுக்கு பின்னாடி தான் பிறந்திருக்கிறாரு. சூப்பர் ஸ்டார் ஆனவனே தான் பிறந்திருக்காரு. அவரை கூப்பிட்டு தன்னுடைய மகள் தலைமுறை சார்ந்த ஒரு ஆளை கூப்பிட்டு கதை கேட்குறாரு. இன்னைக்கு வந்து ஒரு ஜெய்பீம் ஜெயிச்சவன்னா என்ன பண்ணுறாரு, அந்த டைரக்டரை கூப்பிட்டு படம் பண்ணணும்னு நினைக்கிறார்ல. இந்த இடத்துக்கு என்னைக்காவது விஜய் வந்திருக்காருன்னு நினைக்கிறீங்களா? விஜய் வந்து கூப்பிட்டு ரஞ்சித்தோட ஒரு படம் பண்ணுவோம், அந்த காலகட்டத்தில் வெற்றி பெற்ற பாலா கூட ஒரு படம் பண்ணுவோம். இல்லை, கூப்பிட்டு கதை கேட்குறாரு, ஆனால் ஃபர்தராக அது மூவ் ஆக மாட்டேங்குது. இப்போ வெற்றிமாறனை கூப்பிட்டு கதை கேட்டிருக்காரு, ரஞ்சித் அவர்களுமே கதை சொல்லதா சொல்கிறாங்க, மாரி செல்வராஜுமே கதை சொன்னதா செய்திகள் அது மாதிரி இருக்குது. ஆனால் ஃபர்தராக மூவ் ஆக மாட்டேங்குது. ஃபர்தராக மூவ் ஆனதுன்னா இவங்க பேட்டர்னுக்குள்ளே அவர் வரமாட்டார். அதனால தான் அவர் வெங்கட் பிரபு செலக்ட் பண்ணுறாரு. அதில் ஒரு வித்தியாசம் இருக்குது. இவங்க கமர்ஷியல் மட்டும்தானே. இங்கே வெங்கட் பிரபு படங்களில் வந்து ஒரு கமர்ஷியல் இது மட்டும்தான் இருக்கும், அது போதும்னு நினைக்கிறார் அவர். அதனால தான் அவர் படத்துக்கு அதிகபட்ச பெரிய டைரக்டரே பேரரசு தான் விஜய். அப்படி இயக்குனர்களை தான் அவர். மாரி செல்வராஜ், ரஞ்சித், வெற்றிமாறன் இவங்க கூடலாம் சேர்றதை விட பாட்லி மாதிரி வெங்கட் பிரபு மாதிரி ஆட்கள் கூட சேர்றது விஜய் சேஃப்னு நினைக்கிறேன். அல்ல, சேர்றதுல என்ன ப்ளஸ் இருக்குன்னா, அலட்டிக்காமல் நம்ம சம்பளம் வாங்கிட்டு அழகாக வெளியே வந்துடலாம், படமும் ஓடிடும். இது அப்படி இல்லையே. நீங்கள் தங்கலானில் கொண்டு போய் விஜயை விட்டீங்கன்னா என்ன ஆகும் நிலமை? போய் வந்து தங்க சுரங்கத்துக்குள்ளே போய் 15 நாள் அட்டை தூசி பிடிச்சி போய் ஒரு மாதிரி உருவ மாற்றத்தோடு வந்து ஆன்னு கத்த முடியாதுல்ல. அதுக்காக தான் பாலாட்ட போகிறதில்ல, ரஞ்சித்திட்ட போகிறதில்ல. அப்போ அந்த காலகட்டத்திலேயே நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து ட்ரெண்டிங் மாறிக்கிட்டே இருக்குல்ல, அந்த ட்ரெண்ட் செட்டர்ஸோட வந்து விஜய் படம் பண்ணதே கிடையாது. அன்னைக்கு கமர்ஷியலாக யார் வந்து
முன்னணியில் இருக்கிறாங்க, யாருக்கு வசூலை குவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அவங்களோட தான் அவர் ட்ராவல் பண்ணுறாரு. அதனால் நம்ம வந்து விஜயை குறைச்சி மதிப்பிடலை. இந்த கோட் படம் வந்து ஓட வேண்டிய கட்டாயம் விஜய்க்கு இருக்குது. ஏன்னா அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. படம் தோற்று போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு தோற்கக்கூடாது, நான் வெற்றி பெறணும்னு வாழ்த்துறேன். ஒரு எதிர்பாராமல் படம் வந்து பெரிய வசூல் பண்ணாமல் போயிடுச்சு, அல்லது வந்து கவனம் பெறாமல் போயிடுச்சுன்னா சினிமாவில் தோற்றதுனால தான் அரசியலுக்கு வர்றாருன்னு பேசிடுவாங்க. அவருக்கு மார்க்கெட் முடிஞ்சு போச்சுங்க. அதனுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா வெற்றி படம் கொடுத்துட்டு வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. எம்ஜிஆருக்கு இந்த நிலைமை இருந்துச்சு அரசியலுக்கு வரும்போது. மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் ஒரு படம் அந்த காலகட்டத்தில், அதுதான் அவருக்கு கடைசி படம். அப்படி ஒரு படத்தை முடிச்சு கொடுத்துட்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து அரசியலுக்குள்ளே முழுமையாக ஈடுபடும் போது நடிக்க அவகாசம் கிடைக்குமான்னு தெரியல. ஒருவேளை அரசியலில் வந்து ஃபெயிலியர் ஆனால் திரும்ப நடிக்கலாம், அந்த வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவருக்கு வயசு இருக்குது. வெறும் 50 வயதுங்கிறது நடிகனுக்கு வந்து பெரிய வயது கிடையாது. ஏன்னா 70 வயசு கடந்த தாத்தாக்கள் வந்து முக்கியமான கதாநாயகனை நடிக்கிற காலத்தில் இவர் அந்த அளவுக்கு ஏஜ்டு கிடையாது. அதனால் இவர் நடிக்கலாம், திரும்ப வந்து நடிக்கலாம். ரசிகர்கள் அதை தான் விரும்புவான். அவர் இன்னும் வருவனும் முதலமைச்சர் ஆக போகிறதில்ல. 2026 வந்து விஜய் முதலமைச்சர் ஆகிட்டார்னா பிஸியாக இருக்கும், நிறையா ஃபைலில் கையெழுத்து போடணுங்கிற அது அவர் முதல் கட்டமாக இப்போ தான் இறங்கி பார்க்குறாரு. பெர்சன்டேஜ் தான் கணக்கு காட்ட முடியும் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத. அதனால் கோட்டு வெற்றியை வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு சவாலான ஒரு விஷயமாக இருக்கும். அது நல்லா வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக. எதிர்பார்ப்பை வந்து அந்த மொத்த டீமும் நிறைவேற்றிருக்குதான்றது தான் சார் இப்போ கேள்வியாக இருக்குது. நிச்சயமாக நிறைவேற்றுவாங்க. யுவன் சங்கர் ராஜாவுடைய ஒரு பாடல் வந்து நமக்கு வந்து ஒரு ஆவரேஜாக தெரியுது அப்படின்னா சில பேருக்கு அடுத்து ஒரு 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 வெடிப்பான ஒரு பாட்டு ஒன்று வரும், பெரிய அளவில் ஒரு சாங் ஒன்று வரும். ஏன்னா யுவன் சங்கர் ராஜா எல்லா பேட்டர்னும் பண்ணக்கூடிய ஆள். குத்துப்பாட்டும் பண்ணுவார், மெலடியும் பண்ணுவார். இளையராஜாவுடைய ஒரு மாடர்ன் வெர்ஷன் தான் யுவன் சங்கர் ராஜா. இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டருக்கு அந்த மைண்ட் செட்டுக்கு இளையராஜா பண்ண எப்படி இருக்கும் அப்படிங்கிறக்கான இவர் ஒரு பெரிய மாஸ்டர். இவருடைய இசை வந்து ஒரு போதை போன்றது அப்படின்னு ரசிகர்கள் சொல்கிறான். அதனால் இந்த போதை இப்போ வந்து முதல் பிக் அடிக்கும் போது போதை வந்து இறங்காமல் இருக்கலாம். அடுத்தடுத்த பாடல்கள் இருக்குது, அடுத்தடுத்த இசை இருக்குது, அபாரமான இசையை தரக்கூடிய ஒரு யுவன் சங்கர் ராஜா. அந்த வகையில் யுவன் சங்கர் ராஜாவை குறைத்து மதிப்பிடக்கூடாது, அப்படிதான் புரிஞ்சுக்க வேண்டியது. யுவன் சங்கர் ராஜா ஏற்கனவே அச்சீவ் பண்ணுவார். அவர் ஒன்றும் புதுமுக இசையமைப்பாளர். இன்னும் சொல்ல போனால் அனிருத்தை விட 1000 மடங்கு பெட்டரான இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா. அனிருத் வந்து ஒரு சில மெலோடி அவர் நல்லா பண்ணியிருக்காரு, அவர் வந்து எனர்ஜியான சாங்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் காது கிழிக்கிற இறைச்சல்கள் கூட கூடிய இசை. இப்போ இந்தியன் 2லாம் அவர் இசை வந்து ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஆடியன்ஸுக்கு காரி துப்புனாங்க. அப்படியும் பண்ணியிருக்கிறார் அவர். இவர் அப்படி பண்ணதே இல்லை. யுவன் சங்கர் ராஜா இசையினாலேயே படம் அடுத்த கட்டத்துக்கு போன படங்கள் நிறையா இருக்குது. நான் வரிசைப்படுத்த முடியும். நீங்கள் அமீர் எடுத்த ராமில் இருந்து அமீருடைய எல்லா படங்களும் பாருங்கள். அவர் எவ்வளோ புகழின் உச்சிக்கு போன போதும் கூட அவர் யுவன் சங்கர் ராஜா மாற்றவே இல்லை. ராமுடைய இயக்குனர் ராமுடைய படங்கள் எல்லாத்துக்கும் அவர் தான். இன்னும் சொல்ல போனால் நாமுத்துக்குமாருடைய இன்றைக்கி நம்ம ரசிக்கிற எல்லா பாடல்களையும் 80% வந்து யுவன் சங்கர் ராஜா நாமுத்துக்குமார் கூட்டணியில் உருவான பாடல். அதனால் அவர் பெரிய அச்சீவ் பண்ணியிருக்கிறார். அதனால் அவருடைய இசையை வந்து யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. ஒரு பாடல் உங்களுக்கு விஜய் வந்து ஒரு பிரமாதமாக டான்ஸ் பண்ணியிருக்காரு. விஜய் வந்து ஒரு ஆகச்சிறந்த நடிகனான்னு கேட்குறதுக்கு வந்து சில பேருக்கு சில மாற்றுக்கிறது கூட இருக்கலாம். ஆனால் அவருடைய நடனத்தை எல்லாருமே ரசிக்கிறாங்க. ரொம்ப யூத்தாக இருக்கிறார் அவர். ரொம்ப அந்த ஆடக்கூடிய எல்லாருடைய இளமைக்கும் இணையான இளமையாக நிரந்தர இளைஞன் விஜய்ங்கிற மாதிரி தான் இருக்கார். அழகாக இருக்கார், ரொம்ப பிரமாதமாக இருக்குது அந்த சாங்குடைய நடனம். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். இன்னும் படம் ரிலீஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த தினத்தில் நம்ம பேசுவோம். அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பு அந்த ரொம்ப நன்றி சார்.